உலக வரலாற்றில் எந்த ஒரு நாகரிகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தன்மை நம்முடைய பொங்கலுக்கு இருக்கிறது. மனித நாகரிகம், மனிதத்தினுடைய கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது பழையது எப்பொழுதும் கழிந்து ஆக வேண்டும், புதியது எப்பொழுதும் வர வேண்டும். The old has to go and new has to come என்று சொல்வார். இந்த பொங்கல் திருநாள்ல முதல் நாள் போகி பண்டிகை ஒரு முறையும் கூட நம்முடைய கலாச்சாரத்தை நமக்கு உணர்த்துகிறது. பழைய விஷயங்கள் என்பது பழைய பொருட்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமான் மட்டுமல்ல, அதை மட்டும் எரிப்பதல்ல. பழைய சிந்தனைகள் இருந்தாலும் அதையும் எரிக்க வேண்டும். யார மேலாவது கோபம் இருக்குன்னா அதையும் தொலைக்கணும். அந்த ஒரு ஆண்டு காலம் நம்முடைய உடம்புக்குள்ள, மனதுக்குள்ள, ஈகோக்குள்ள ஏதாவது கெட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் கூட போகி பண்டிகையில் அதெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார சிந்தனையில போகி பண்டிகை ஆரம்பித்து இரண்டாவது நாள் பொங்கல் பண்டிகையோடு நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்தங்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லோரையும் ஒரு குடும்பமாக ஒரே இடத்திலிருந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பொங்கலை பொங்கி மூன்றாவது நாள் சூரிய பகவானிலிருந்து பஞ்சபூதங்கள் எல்லோரும் சேர்ந்து ஐந்தறிவு இருக்கக்கூடிய மிருகம் என்று சொல்வதை விட ஐந்தறிவு ஜீவன்கள் நம்மளோடு இருந்து நம்முடைய விவசாயத்திற்கு, நம்முடைய வளத்திற்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பசுமாட்டிலிருந்து, காளை மாட்டிலிருந்து, நம்முடைய விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் மரியாதை செல்வதற்காக மாட்டு பொங்கல். அதன் பிறகு நான்காவது நாள் நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தினுடைய ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திருக்குறள், திருவள்ளுவரை பெருமைப்படுத்தக்கூடிய திருவள்ளுவர் நாள். இந்த 4 நாட்களும் தொடர்ந்து போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல் பண்டிகை, திருவள்ளுவர் நாள் 4ஐயும் ஒன்றாக ஒரு கலாச்சாரம் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் மட்டும்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்கள், பாரதிய ஜனதா கட்சி கடந்த சில ஆண்டுகளாக நம்ம ஊர் பொங்கல் என்கின்ற பெயரில் பட்டி தொட்டி எல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையை மக்களோடு இணைந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா ஒன்றியத்திலும் 1200க்கும் மேற்பட்ட ஒன்றியத்திலும் இந்த பொங்கல் பண்டிகை நடக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோடு இணைந்து இந்த பொங்கலை பொங்குகின்றோம்.